FTP நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தாஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணியில இப்போ சீட் ஷேரிங் ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு. நயினார் இங்க மீட் பண்றாரு, அப்ப டெல்லி போயிட்டு அமித்ஷா மீட் பண்றான்றாங்க. அண்ணாமலை ஒரு சைட ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஏறத்தாழ பாஜக ஒரு 50 தொகுதிகள் மேல கேட்கறாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னா, எடப்பாடி டக்குன்னு ஓவர் நைட்ல விஜய்க்கு 60 சீட்டை கொடுத்து லாக் பண்ணிடுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. பாஜக கலத்தி விட்டுட்டு விஜய்க்கு 60 சீட்டு கொடுத்து லாக் பண்ணிடுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஓடிட்டு இருக்கு. எடப்பாடி பாஜக கூட்டணி கமிட்டடா இருக்காருங்க. இன்னும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு பயந்துதான் உள்ள வந்தாரு. பிஎம்ஓ மூலமா தியானாரிகசாமி என்னப்பா முடிஞ்சவனால டிக் அடிச்ச விஜய் துணை முதல்வர் முதல் போட்டர்ல நியூஸ் போட்டிய அடுத்த நாளே சீமான் தம்பி வேணா பலன் இருக்காத, தம்பி வேணா என்ன சிஎம்மா சொல்லுங்கன்னு சீமான் உங்க இதை உடச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாப்புல. அதை நான் ரெட்டிகாரு திருமாவளம் உங்களை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாப்புல. ஏன் என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லலன்னு காங்கிரஸ் ராகுல் காந்தியே மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாப்புல. சோ விஜயால பிரைமரி போர்ட்ஸ் ஆனு 214 போட்டுக்கிட மாட்டாரு. 40-50க்கு மேல அவர்கிட்ட கேண்டிடேட் இல்ல. அதனால அவருக்கு அது ஒரு சிக்கலா இருக்குது. இந்த சூழ்நிலையில மீண்டும் பிஜேபி கலத்தி விட்டுட்டு விஜய் ஒரு 60 சீட்டுக்கு சேர்த்து விடாருங்கிற ஒரு வதந்தி ஓடுது. அந்த அளவுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்குறாங்க. காரணம் நாங்க தான். விஜயை வச்சு இது எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்காது. பிரேமலதா அம்மையார் 2 தடவை ஜெயிக்கல. இப்பவும் பிரேமலதா அம்மையாரால எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அவங்க கூட்டணியே நோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இருந்தவங்க வெளியேறி ஆப்ஷனா வச்சிருக்காங்க. பிரியாரிட்டி டிஎம்கே தான். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற கணக்குல. இப்ப நான் அவுட் ஸ்போக்கனா உண்மையை சொல்றேன்பா, நடந்தது சொல்றேன்பா, அவங்க மனநிலையை சொல்றேன்பா. தென் விஜய் தனிச்சு நின்றுட்டாருன்னா, எலிஜிபிளா தனிச்சு நின்றுட்டாருன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஓட்டு போகாது. சோ பாஜக ஜெயிக்காது. இவரை வச்சு ஜெயிக்காத இடத்துக்குள்ள பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டாவது மெயின்டைன் பண்ணுவோம்னு பலத்துக்குரிய சீட்டை அண்ணாமலை கேட்கிறாரு. பலத்துக்குரிய சீட்டை தரலன்னா இந்துத்துவாவை சொல்லிக்கிட்டு அண்ணாமலையே சீஃப் மினிஸ்டரா சொல்லி போனாலும் போயிடுவாங்க. நீங்க அண்ணாமலை சிஎம்மா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சீட்டு கட்ட கலைச்சு போட்டுட்டீங்க. அண்ணாமலையும் கலத்தி விட்டுட்டீங்க. எடப்பாடிக்கு வெற்றி தான். அண்ணாமலையை கலத்தி விட்டது ஐயா எடப்பாடிக்கு வெற்றி தான். நாங்களே எதிர்பார்க்க இல்லையே ஐயா உள்ள வருவாருன்னு. பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம். ஆனா அமித்ஷாவும் 2 பங்கு 20% வாக்குக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதையும் நாம மறுத்து பேச விரும்பல. அண்ணாமலை நீக்கிட்டாங்க. செங்கோட்டையனை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. தென் பாமக பேரத்தை காலி பண்ணிட்டாங்க. தினகரன் ஓபிஎஸ் என்டிஏ விட்டு விலகும்படியா செய்துட்டாங்க. இவ்வளவும் செய்துக்கிட்டு இப்ப சீட்டு கேட்டா மட்டும் உங்களுக்கு கலத்தி விட்டுக்கிட்டு விஜயை சேர்த்துக்கலாமான்னு எண்ண ஓட்டம் ஓடுதுங்கிறாங்க. அதனால விஜயை பற்றி எடப்பாடி எந்த விமர்சனம் வைக்கல. இப்ப சீமான் விமர்சிச்சுட்டாரு. ஏற்கனவே விஜய் சீமான் அடிச்சு தகர்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு யூடிசி மாதிரி விஜய் டிசிங்கன்னு அதை இது பண்ணிட்டு இருக்கிறார். தம்பி பாரு அடுத்தால அடிச்சிருவாரு. பட் நீங்க விஜய விமர்சனம் பண்ணலன்னா, நீங்க எந்த கண்ணோட்டத்துல விஜய பாக்குறீங்கன்னா, எப்பா விஜய்க்கு பாசிட்டிவான விஷயங்களை பேசுறேன், ஜானாரிகசாமி கேட்டுக்கப்பா. ஒரு வேளையில விஜய் கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா அதிமுக ஓட்ட கடுமையா அது பாதிச்சு. அப்ப அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்காக விஜய சபார்டினேட் போல் ஷாட் ஆக்குறதுக்கு ஒரு 60 சீட் வரை கொடுப்பாருன்னு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஆனா மீண்டும் அந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பலம் நிரூபிக்கக்கூடிய ப்ராசஸுக்கு போனாருன்னா அது தன்னை பாதிக்கும்னு விஜய் லாக் பண்ணதுக்கு, விஜய்க்கு சீட்டை கொடுக்கிறதுக்கும் பாஜகவை கலத்தி விடுறதுக்கும் எடப்பாடி தயாரா இருக்காருன்னாங்க. சோ ஏற்கனவே அண்ணாமலை சீமான் அண்ணா காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான் அண்ணன் துணிச்சலா இருக்கிறாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணா 26, நீங்க 20
150 இடத்துல 3வது போய் டெபாசிட் வந்துருங்கிறதுக்காகத்தான் நீங்க உள்ள வந்தீங்க, அதுல ஜெயித்துட்டீங்க. இப்போ சீட் ஷேரிங்ல திணறீங்க. இன்னொன்னு, எடப்பாடி சென்றிருக்கா பாப்போமா? நான் தான்பா 2வது 20% ஓட்டு. விஜய் அணி அமைச்சு விட மாட்டாரு. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தெரியாத விஜய் அணி அமைச்சு விட மாட்டாரு. ஆர்டிஏ சொல்றாரு விஜய்க்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்வையாளர்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்போ விஜயால அணி அமைக்க முடியாது, கஷ்டம். பலன் நிரூபிக்காத ஒருத்தரால அணி அமைக்க முடியாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டால அணி அமைக்க முடியாது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாதவரால அணி அமைக்க முடியாது. சோ விஜய் அணி அமைச்சிருவாருங்கிற அச்சம் எனக்கு இல்ல. 234 விஜய் நிற்கிறதுக்கு அவருக்கு கேண்டிடேட்டும் இல்ல. விஜய் கண்டு நான் பெருசா அச்சப்படல. அவருக்கு ஆங்கிள் இருந்து வரேன். அடுத்து அண்ணாமலை அணி அமைப்பாரு. அதைத்தான் நான் டிஸ்மேண்டில் பண்ணி போட்டுட்டேன். அண்ணாமலையை தூக்கிட்டு நயினாரை கொண்டு வந்துட்டேன். இது பன்னீரேந்திர நகர்னையும் வெளியே தள்ளிட்டேன். எரும சீமானே கூப்பிட்டா வருவாராங்கிறது டவுட். வந்துட்டாருன்னா அந்த இடம் தான் முந்திய அளவுக்கு பயம் இல்லை. இப்போ சீமான பொறுத்தவரை நான் அறுதிட்டு உறுதியா சொல்றேன், 234 நிற்பாரு, அல்லது 1-1க்கு அவரை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா நிற்பாருன்னு என் கருத்தா நான் சொல்றேன். சீமானை பற்றி நான் சொன்னதும் எதுவுமே தப்பாகல. விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும். சீமான் பழைய ஓட்டை தான் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட? போலரைசேஷன் தான் சொன்னேன். திருவொற்றியூர்ல 3வது தான் போவாருன்னு. உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவாரு, சீமானுக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னேன். சோ நம்மளும் அந்த இடத்துக்குள்ள சீமானை பற்றிய நம்ம கணிப்பு 1-1ல எடப்பாடியே சீமான சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டா சீமான் எடப்பாடிக்கு ஒரு 100-110 சீட்டு கொடுத்து அவர் சிஎம் கேண்டிடேட்டா நிற்க தயாராக இருப்பார். அல்லது 214 தான் நிற்பாரு. கழிஞ்ச பொசிஷனை வந்து இப்போ எடப்பாடி டிஸ்மேண்டில் பண்ணி போட்டுட்டார். என்றாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டா அது இளைஞர்கள் எழுச்சியா பெரிய புரட்சியா வந்துருங்கிற பயம் எடப்பாடிக்கு இல்லாம இருக்காது. சொன்னாலும் இதுக்கெல்லாம் என்ன லாங் வே டு கோ. நயினார் தலைவரா இருக்கிறாரு, அவர் கூட்டணி உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்ப எங்க போயிருவீங்க? என்னாலதான் அணி அமைக்க முடியும், நான் தான் மாற்று, என்கிட்ட தானே எல்லாரும் வந்தாகணுங்கிற இதுல அவர் இப்போ இருக்கிறார். இதுதான் எடப்பாடிக்கு மனநிலையா நான் பாக்குறேன். பிரயோஜனம் இல்ல, சீட் கண்ட் அவுட் பண்ணி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் இல்ல. என்ன பிரயோஜனம்னு மற்றவங்களும் ஒரு விட்டேத்தியா இருக்காங்க. எல்லாரும் பிப்ரவரியில சொல்லுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸ்டாலின் பிரேமலதா அம்மையார கூட்டணியில் சேர்க்க விரும்புறாங்க. பிரேமலதா அம்மையார ஸ்டாலின் கூட்டணியில் சேர்க்க விரும்புறாரு. காரணம், அது ஒரு நான் வெண்ணியர் கன்சால்டேஷனுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ப்ரோ வெண்ணியர் பிளஸ் நான் வெள்ளாள கவுண்டர் நான் வெண்ணியர் கன்சால்டேஷனுக்கு தான் ஸ்டாலின் போறாரு. இங்க விக்கிரவாண்டியில அது விஜய் இது ஸ்டாலினுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துட்டு அந்தியூர் சிவான்னு ஒரு வன்னியரை தான் கேண்டிடேட்டா போட்டாரு. நெஹ்ரு அதுல வன்னியரை தான் போடணுங்கிறதுல தெளிவா இருந்துட்டாரு. நெஹ்ருக்கு ஆதரவாளர் அந்தியூர் சிவான்னு சொல்றாங்க. எனிவே அந்த இடத்துல ஒரு உடையார போடாம ப்ரோ வன்னியர் பிளஸ் நான் வன்னியர் கன்சால்டேஷன். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லீடர் நெஹ்ரு போன்றவங்களும் உடையார போட்டுருவான்னு சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ள வன்னியரை போட்டதும் ஒரு சரியான வீகம். அந்த வீகம் 63 விழுக்காடு வாக்கு கொடுத்துருக்குது. ஸோ வட தமிழகத்துல 50 விழுக்காடு வாக்கு எடுக்கிறதுக்கு பிரேமலதா அம்மையார தன் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறதா தான் தகவல்கள் வருது எனக்கு. அதே போல இங்க பிரேமலதா அம்மையாருக்கும் எடப்பாடி கூட்டணியில ஜெயிக்காது, தோத்து போகும், அரசியலே முடிஞ்சு போகும். தோத்து போகும், அரசியலே முடிஞ்சு போகும். 3வது தோல்வி எடப்பாடி கூட நின்று தோத்தாங்கன்னா 29 அவங்களுக்கு இல்ல, அரசியல் முடிஞ்சு போகும். அப்போ அவங்களும் திமுக கூட்டணியில கடைசிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட இன்னொரு யூட்டிலிட்டி மேற்கு மண்டலத்திலும் புற வெள்ளாள கவுண்டர் பிளஸ் நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷன் தான் ஸ்டாலின் போறாரு. அப்ப இதான்பா அரசியல், சும்மா அந்த திமுக அண்ணா திமுக இந்த துக்ளக் ரமேஷ் அண்ணா திமுக தோண்டன் புண்ணாக்கு தோண்டன் ஜெயலலிதாவெல்லாம் பெய்யாச்சு, கடந்த காலத்தின் கைதியா இருந்து பேசிட்டு தெரியாதியே. இவரு ரங்கராஜ் பாண்டே, சுமன் ஸ்ரீராமன் எல்லாம் சோதரர்கள் தான், நண்பர்கள் தான். இப்படி 4 கிண்டல் பண்ணாதான் மக்களுக்கு புரியும். அப்போ ஸ்டாலின் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் தேமுதிக தேவைன்னு தான் நினைப்பாரு. அவங்களுக்கும் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கும் போது அவங்களுக்கும் திமுக கூட்டணி தான் எதிர்கால அரசியலுக்கு தேமுதிகவுக்கு நல்லதுன்னு என்னோட கணிப்பா நான் சொல்றேன். அதனால அவங்க மகாத்மா காந்தி பெயர் மாற்றத்துக்கு முதல் அறிக்கை விட்டது பிரேமலதா அம்மையார் தான். அப்புறம் தான் எல்லாரும் வராங்க.
இதை தாண்டி ஓபிஎஸ் டிடிவி அவங்கள எடப்பாடி ஏத்துக்க மாட்டாரு. தன்னோட மேலான இருந்த இடத்துல எடப்பாடி ஏத்துக்க மாட்டாரு. அப்புறம் இங்க வரும்போது என்ன நடந்துன்னு தெரியும். அவங்களுக்கு எடப்பாடி கட்சிக்குள்ள ஏத்துக்க மாட்டாரு, என்டிஏக்குள்ள ஏத்துக்கிட மாட்டாரு. கடைசியில ஏத்துக்கிட்டன்னு சொல்லி இவங்க போனாங்கன்னா என்ன சொல்லுவாரு? தோக்க போற மாதிரி நீங்க ஒரு விழுக்காடு எடுத்துறீங்க, ஒரு விழுக்காடு எடுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு தோக்க போற மாதிரி சீட்டு கொடுத்து ஏமாத்துவாரு. சோ அதுவும் எடப்பாடி 2வது இடத்துக்கு தான் அரசியல் பண்றாருன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். சோ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ஓபிஎஸ் டிடிவிக்கும் தெரியும். சோ ஸ்டாலினை எதிர்பார்த்து தங்களுடைய 13 விழுக்காடு ஓட்ட அதிமுக காலி பண்ணி கொடுத்திருக்கிறாரு ஓபிஎஸ். என்ன இது ஸ்டாலின் பண்றாருங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. டிடிவி ஸ்டாலினை எதிர்பார்ப்பாரு. இந்த இடத்துல ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு இல்லை, விஜய்க்கு அபிமானிகள் வந்து ஸ்டாலினுக்கு எதிர் இல்லை, அவங்க சீமானுக்கு தான் எதிர்ங்கிறத தினகரன் பார்த்திருக்க மாட்டாரு. அந்த கூட்டத்தை நான் பேசினதை வச்சு சகோதரர் டிடிவி பார்த்திருக்க மாட்டாரு, ஓபிஎஸ் பார்த்திருக்க மாட்டாரு. அப்போ திருநாக்கரசன் அண்ணன் சொன்னதை தினமலருக்கு தெரியாது பாவம், ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாது பாவங்கள். அந்த திருநாக்கரசன் அண்ணன் பார்த்திருக்க மாட்டாரு, காங்கிரஸ்காரங்க பார்த்திருக்க மாட்டாங்க. சோ ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு இல்லைங்கிறதும் தெள்ள தெளிவா தெரியுது. இதுதான் அரசியல் கூட்டணி நிலைமை. இல்ல இப்போ இறுதியா பிஜேபி டிமாண்ட்ஸ்க்கு எடப்பாடி ஈல்டா வர மாட்டாரா? ஈல்டு ஆகணும்னு இதை தீய கொளுத்தி விட்டதே நாங்க தானே, நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எடப்பாடி சாதாரணமானவர் இல்ல, ரஃப் அண்ட் டஃப். அதனாலதான் நான் விஜயை சேர்த்துக்கிட்டு உங்களை கலத்தி விட அளவு கூட பயங்காட்டுறாரு. இதை 4 பிஜேபி காரன் டெல்லியில போய் விஜயை சேர்த்து விட்டு நம்மளை கலத்தி விட்டுறாருன்னு சொன்னா அதுவும் இருக்குது இல்ல. சோ பாப்போம், நம்ம ஃபைட்ட பண்ணுவோம். எதிரியை குறைச்சி மதிப்பிடல, எடப்பாடிங்கிற எதிரியை குறைச்சி மதிப்பிடல, நடராஜங்கிற எதிரியை குறைச்சி மதிப்பிடல, சொல்லிதான் அடிச்சோம். விஜய் நமக்கு எதிரி இல்ல. விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தினா தம்பி விஜய்க்கு நம்ம ஆதரவு தான். ஓகே, இதுல அண்ணாமலைக்கு ரோல் என்ன? அண்ணாமலைக்கு ரோல் வந்து எடப்பாடி கிட்ட சீட் வாங்குறதுக்கு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒருவேளை சீட்டே தரலன்னா திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு வீர மறவன், ஒரு இந்துக்களின் உணர்வை புரிஞ்சு செல்ஃப் ரிலேஷன் பண்ணியிருக்கிறான். அண்ணாமலை மட்டும் இப்ப தலைவரா இருந்தா அந்த வீர மரமே இந்துக்களுக்காக தியாகம் பண்ணதை எங்கேயோ கொண்டு போயிருப்பாப்புல. இந்துக்களுக்காக தியாகம் பண்ண அந்த வீர மரவனை உண்மையிலே நான் மனசார கும்பிடுறேன். இந்துக்களை உணர்வை நீ காட்டிட்ட. எடப்பாடி கலத்தி விட்டாருன்னா அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் சொல்லி இந்துக்களின் உணர்வை முன்னிறுத்தி தனிச்சு போயிட வேண்டியதான், வேற வழி இல்ல. தமிழ்நாடு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு உள்ள ஆட்களுக்கு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட். இங்க வந்து மோடிக்கு விசுவாசமான நாய் அப்படின்னு தன்னைத்தானே சொல்றவரை எப்படி மக்கள் சிஎம் இருப்பாங்க? மோடியோட காவல் நாயின்னு முதல்ல சொன்னவன் நான் தான். வாட்ச் டாக் ஃபார் மோடி. மோடி எடப்பாடி டீச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வாட்ச் டாக் ஃபார் மோடின்னு முதல்ல சொன்னவன் நான் தான். அண்ணாமலையும் சகோதரர் சொல்றதை நான் வரவேற்கிறேன். அப்ப உங்களே சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிடலாமே, ஒரு ஆல் டைம் ஆல் வித் ஃப்ரெண்ட்ஸ் அட் பிஜேபிக்கு இருந்தது நாடார் சமூகம் தான். கண்டிப்பா நாடார் சமூகம் பிஜேபி கூட எல்லா காலகட்டத்திலும் நிற்குது. அதனாலதான் வந்து நான் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு எடப்பாடியும் நயனா நாயந்திரனும் பாரதனா கேட்கறத நான் வரவேற்கிறேன். வள்ளலார் மாதிரி தூய்மையானவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி இந்துத்துவாக்காக எல்லா காலகட்டத்திலும் அதிக உயிரை தியாகம் செய்த, இந்துக்களுக்கு ஒரு முகவரியை கொடுத்த, இந்துக்களின் தந்தையா இருக்கக்கூடிய ஐயா தெய்வீக திருமகன் ஐயா தாளிங்க நாடாருக்கு, இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடாருக்கு பாரத ரத்னா வேணும்னு நான் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேண்டாம். என் குரு எங்க ஐயாவுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தா அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். சரி சார், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. என்ன சார், தேங்க்யூ.